வேலை வச்சுட்டு சரியாக கஷ்டப்படுறாங்க. நூற்றுக்கு 80% பகுதி இவ்வாறான வெள்ளக்காடாக காணப்படுகின்றது. அதிகமான மக்களது வீடுகளுக்குள்ளே இந்த மழை நீர் வெள்ளம் புகுந்து இருக்கின்றது. யாழ் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய குளங்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு இடையிலே இடைத்தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய குளங்களாகத்தான் காணப்படுகின்றன. முக்கியமான காரணம் இதுக்கு வடிகால் இல்லாதபடியா, கான்கள் இல்லாதபடியா தண்ணிகள் ஓடாமல் வீடுகளுக்குள்ள நின்று. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே தாழ்வு நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் மக்களே, இன்னும் ஒரு காணொலி வழியாக இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இந்த காணொலி மிக முக்கியமாக தாயகத்தினுடைய நிலவரங்கள் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. தாயக நிலவரத்தை பொறுத்தவரை உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். தாயகம் என்பது இன்றைக்கு மிக பாரிய வெள்ள அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற இருக்கிறது. இந்த மாரிகால பகுதியிலே பொதுவாக மழை கிடைப்பது வழமை. ஆனால் அளவுக்கு அதிகமாக ஒரு குறுகிய கால பகுதியிலே அதிகமான மழை வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய பிரதேசமாக எங்களுடைய பிரதேசம் மாற இருக்கிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. காலநிலை சீர்கேடு, அவற்றின் காரணமாக எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் தான் வெள்ள அனர்த்தங்களுக்கு மக்களை முகம் கொடுக்க செய்திருக்கிறது. சரி, பார்க்கலாம். வடகிழக்கு பிரதேசங்கள், அது மட்டுமன்றி ஸ்ரீலங்காவினுடைய மத்திய மலைநாடு உட்பட்ட அநேகமான மாவட்டங்கள் இந்த வெள்ள, அதே நேரத்தில் மண் சரிவு அபாயங்களுக்கு முகம் கொடுக்கிற பிரதேசங்களாக மாறியிருக்கின்றன. வடகிழக்கு பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் வடகிழே வவுனியா, யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி இந்த மாவட்டங்களிலே அநேகமான பிரதேசங்களே மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் திருகோணமலை, மட்டக்களப்பு, நேற்றைய தினம் இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தினுடைய மட்டக்களப்பு நகரத்தினுடைய அநேகமான பிரதேசங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்ட பிரதேசமாக மாறி இருந்ததை நாங்கள் கண்டிருக்கிறோம். அது மட்டுமன்றி பல மக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்து பொது இடங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு அமைப்புகள், அரச நிறுவனங்கள் இணைந்து மக்களுக்கான உதவிகளை மேற்கொண்டு வருகின்ற அந்த விடயத்தையும் நாங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய காலநிலையை பொறுத்தமட்டிலே மப்பும் மந்தாரமான நிலையுடன் கூடிய மழை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது இலேசான மழை துளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது மட்டுமல்லாது இன்றைய தினமும் இந்த வெள்ள நீரானது சற்று உயர்வடைந்திருக்கக்கூடிய நிலையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த நிலை வலுப்பெறுமாக இருந்தால் மட்டக்களப்பு நகரம் முழுக்க மூழ்கடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் எதிர்வு கூறுவதையும் நாங்கள் கேட்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டிலே தாழ்வு நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இடர் முகாமைத்துவ பணிகள், அது தாண்டி இளைஞர் கழகங்கள், விளையாட்டு குழுக்கள், அதை தாண்டி சமூக செயல்பாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள், பொதுமக்கள் என இணைந்து இவர்கள் பல வழிகளூடாக மக்களோடு மக்களாக மக்களுக்கான பணிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய பிற்பாடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு எந்த அளவுக்கு இந்த வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொள்கிறார்கள் அல்லது களத்தில் இருந்து மக்களோடு மக்களாக பயணிக்கிறார்கள் என்பது கேள்விக்குரிய விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். முன்னைய காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக வசித்தவர்கள் அல்லது இந்த அரசாங்கத்திலே தொடர்ச்சியாக பயணித்தவர்கள் அல்லது பழைய முகங்களே தற்பொழுது கூட இன்றைய இந்த வெள்ள பணிகளில் கூட ஈடுபட்டு கொண்டிருப்பதை ஒரு சில ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, நேர்முகமாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த புதிய அரசாங்கம், அதாவது புதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த மட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே சென்று விட்டார்கள் என்று மக்கள் கடும் சீற்றத்திலும் கோபத்திலும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மக்களினுடைய இந்த கோபம் வெளிப்படுமா அல்லது மக்களினுடைய இந்த அவல நிலை தொடருமா என்ற ஒரு விடயம் பார்க்கப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த வெள்ள நிவாரண பணிகளை தாண்டி எல்லா இடங்களும் வெள்ளத்தினால் மூழ்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மக்களை மீட்பதற்காக படகு சேவைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாவட்டத்தில் இன்னும் மழை தொடருமாக இருந்தால் இது இன்னும் மூழ்கடிக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறது. ஏற்கனவே ஒருத்தர் கணித்திருந்தார், மட்டக்களப்பு மாவட்டம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னதாக முற்றுமுழுதாக மூழ்கடிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக எதிர்வு கூறியிருந்தார். அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் என்பது தெரியாது. எனக்கு பிற்பாடு பார்த்தீர்களா இருந்தால் மிக முக்கியமான மட்டக்களப்பு நகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாலம், இந்த பாலத்தை பார்த்தீர்களா இருந்தால் பாலத்தினுடைய ஆற்று நீரோடு சேர்ந்ததாக இந்த வெள்ள நீரும் கலந்து இங்கே மூடிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் அல்லது வேலைப்படியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவருடைய அனைத்து வேலையும் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கக்கூடிய நிலையினை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பல்வேறுபட்ட தகவல்களையும் இந்த வெள்ளம் சார்ந்த விடயங்களையும் இந்த சூறாவளி சார்ந்த விடயங்களையும் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒருபுறம் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இன்னும் ஒரு புறம் இந்த வெள்ளத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரார் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இது சார்ந்த விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். காற்று சற்று அதிகமாகவே இன்றைய தினம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் எவ்வாறு அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்திருக்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த வெள்ள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது, மக்களுடைய இன்றைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊடக நிருபர்கள் தரக்கூடிய விடயங்களோடு தான் நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்க போகிறோம். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களுக்கு மேலாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மன்னாரில் பல பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றமையினால் வெள்ள பாதிப்புகள் அதிகரிக்கலாம் என நம்பப்படுகிறது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 17,000 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் நேரடியாக இந்த வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் 61,000 தனிநபர்கள் இந்த வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போதும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது. அதே நேரம் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை 73 நலன்புரி முகாம்களில் மக்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரம் மன்னார் மற்றும் யாழ்ப்பாண பிரதான வீதிகளில் பல்வேறு இடங்களில் வீதிகளில் அதிக தண்ணீர் வரத்து காணப்படுவதால் அந்த பகுதிகளில் பயணம் செய்பவர்களை எச்சரிக்கையாக செயற்படுமாறு அரசு அறிவித்தல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரை பொறுத்த வரைக்கும் யாழ் நகரத்துக்குள்ளே நல்லூர் பகுதி, அது மட்டுமல்ல யாழ் நகரை அண்டி இருக்கக்கூடிய அநேகமான பிரதேசங்கள், மிக முக்கியமாக இந்த ஸ்டான்லி வீதி ஆகிய பிரதேசங்கள் அதிகமான வெள்ளப்பெருக்கை சந்தித்திருக்கக்கூடிய அல்லது சந்தித்த பிரதேசங்களாக காணப்படுகின்றன. இதற்கு ஏன் என்கிற ஒரு கேள்வியையும் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக யாழ் நகரத்தை பொறுத்த வரைக்கும்
இங்கு இருக்கக்கூடிய குளங்கள் ஒவ்வொன்றும் தங்களுக்கு இடையிலே இடைத்தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய குளங்களாகத்தான் காணப்படுகின்றன. அதற்கு ஏற்ற வகையில் தான் இந்த இயற்கையினுடைய அமைப்பு என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு குளத்தை நாங்கள் எடுத்து கொண்டோமாக இருந்தால் அந்த குளத்திற்கு உள்வருகிற அதே நேரத்தில் வெளியேறுகிற நீர் செல்லக்கூடிய அளவில் இங்கே அதாவது வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இந்த வாய்க்கால்களுடைய தரமான முகாமைத்துவம் என்பது இன்றைக்கு குறைவடைந்து இருப்பதும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி எழுந்திருக்கக்கூடிய இந்த தாளமுகம் மற்றும் சூறாவளி நிலைமைகளின் காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிற போது தரையிலிருந்து உட்செல்லுகிற அதாவது கடலை நோக்கி செல்லுகிற நீருடைய அந்த வேகம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்பட்டிருக்கிற இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று சொல்லி சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்க போகிறோம். என்ன நிலைமைகள் காணப்படுகின்றன இவற்றை தான் நாங்கள் அழைத்து வரப்போகிறோம். மழை நாங்கள் காண இல்லை. வந்தது இப்படி ஒரு மழை காண இந்த முறை இந்த வருஷம் தான் 24 ஆண்டு இப்படி ஒரு மழையை கண்டிருக்கோம். வீடு வசதியெல்லாம் முழுக்காக இருக்குது. சாப்பிடலாம் பெரிய கஷ்டப்படுறோம்.